மாயாஜாலம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மாயாஜால ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து மேஜிக் ப்ராக்டிஸில் டே 4ல் இருக்கோம். மாயாஜாலமான ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரோக்கியம் தான் மாபெரும் சொத்து அப்படின்னு ரோமியா கவிஞர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் தான் வாழ்வில் உள்ள மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷம். ஆனாலும் எல்லாவற்றையும் விட அதிகமாக நாம் புறக்கணிப்பது நமது ஆரோக்கியத்தை தான். நம்மள பாதி பேர் வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதே கிடையாது. நம்ம அப்படியே பார்க்குறதா இருந்தால் அது எப்போ பார்க்குறோன்னா ஏதாவது ஒரு நோய் வந்தால் தான் நம்ம பார்க்குறோம். ஆரோக்கியம் தான் பெரிய பெரிய சொத்துன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கின்ற ஒருவன் தான் செல்வந்தன். அது அவனுக்கு தெரிந்திருக்காத போது கூட நாம் நலமாக இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம் அவ்வளவாக சிந்திப்படுவதில்லை. அதுதான் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம ஹாப்பியாக இருக்கப்போ, நம்ம ஹெல்த்தியாக இருக்கப்போ யோசிக்கிறதில்ல. எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ தான் நம்மளை வந்து நம்ம பாடியை வந்துட்டு க்ரூம் பண்ண ஆரம்பிக்கிறோமே. ஸோ நம்ம வந்துட்டு யாரிடம் ஆரோக்கியம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நன்றியுணர்வு இருக்கிறவங்க கிட்ட தான் நல்ல ஹெல்த் இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லி நம்மளோட ஹெல்த்துக்காக தேங்க்யூ சொன்னால் தான் நம்மளோட ஹெல்த் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி நம்ம ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்றது தான் ரோடா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லாரும் சொன்னதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கிராட்டிடியூடாக நம்ம வந்து கிராட்டிடியூடாக நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். அதுதான் வந்து பெஸ்ட்டு மெடிசின் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. அதுதான் வைரஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம கிராட்டிடியூடாக நம்ம பாடியை வச்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வந்து இருக்கணும். நம்ம பாடிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். நம்ம ஐஸுக்கு, நோஸுக்கு, ப்ரீத்திங்க்கு எல்லாத்துக்குமே என்னென்ன விஷயம் இருக்குமோ உங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்கள். என்னுடைய கால்களுக்கும் பாதங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்னுடைய அற்புதமான சுவையுணர்வுக்கு நன்றி. ஸோ நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். என்னுடைய நுகர்ச்சி உணர்வுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பார்ப்பதற்கு நன்றி, நம்ம ஐஸுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். நம்மளோட இயர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு நல்லா காது கேட்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட லெக்ஸுக்கு சொல்லிட்டோம், நம்ம கைக்கு சொல்ல போகிறோம், நம்ம உடல் உறுப்புக்கும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீத்திங்க்கு சொல்ல போகிறோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற இதயத்துக்கும் சொல்ல போகிறோம். அது இருந்தனால தானே நம்ம வந்து இப்படி ஹார்ட்டாக இருக்க முடியும். நம்ம பிரெயினுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம பிரெயின் தான் நம்மளை திங்க் பண்ண வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல போகிறோம். அப்புறமா வந்து இன்னொரு ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது. ஆரோக்கியம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் தேங்க்யூ சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 4 வெவ்வேறு சமயங்களில் அந்த வார்த்தைகளை மிகவும் மெதுவாக படியுங்கள். ஸோ ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை வந்துட்டு ரொம்ப மெதுவாக நீங்கள் அடிக்கடி டைமில் படிச்சுட்டே இருங்க. இது உங்கள் ஃபேமிலிக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்போ வந்து எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. எல்லாருமே ஹெல்த்தியாக இந்த ஹெல்த்தியான வேர்ல்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு டே 5ல் பார்க்கலாம்.